ஒரு சாதாரண மனுஷனா பிறந்து ஒரு நல்ல விதத்துல வாழ்ந்து அவங்க வந்து ஒரு 4 பேருக்கு நான் எப்படி வாழ்ந்தோம், எப்படி வந்து தர்மத்தின் படி நடக்கணும் அப்படிங்கிற எடுத்து சொல்ற அந்த குருக்கு அவ்வளவு சக்தியா? பிரம்மனை விட குரு சிறந்தவரா, விஷ்ணுவை விட குரு சிறந்தவரா, சிவனை விட குரு சிறந்தவரா அப்படின்ற கேள்வி வந்து நாரத முனிவருக்கு எழுந்துச்சு. அந்த சமயத்துல தான் பிரம்மனை பார்த்து கேட்கிறாரு, ஏன் குரு வந்து அவ்வளவு சிறந்தவரா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ பிரம்மதேவர் சொல்றாரு, இப்ப பிரம்மசாபம் பட்டுச்சு அப்படின்னா அதை நிவர்த்தி பண்றது எப்படின்னு சொல்லி குரு வழிகாட்டுவாரு. விஷ்ணு கிட்ட இருந்து ஒரு சாபம் வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி நிவர்த்தி பண்றது அப்படின்னு சொல்லி குரு வந்து வழிகாட்டுவாரு. சிவன் இருந்து ஒரு சாபம் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நிவர்த்தி பண்றதுன்னு சொல்லி அந்த குரு வந்து உபதேசம் பண்ணுவாரு. இந்த மும்மூர்த்திகள்ட்ட இருந்து சாபம் வந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு குரு வந்து சொல்லி தருவாரு. ஆனா குரு கிட்ட சாபம் பட்டுச்சு அப்படின்னா அதுல இருந்து வெளியே வர்றது எப்படின்றது யாரும் நமக்கு உணர்த்துவா? அதனால குரு தான் வந்து சிறந்தவர். குருவே பிரம்மனா இருக்காரு, குருவே விஷ்ணுவா இருக்காரு, குருவே சிவனாவும் இருக்காரு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.